பிக் பாஸ் லைவ்ல வினோத், கம்ருதீன், பார்வதி, அமித் இவங்க 4 பேருமே வந்து ஜாலியா சிரிச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. கம்ருதீன் வந்து நான் இந்த வாரமும் நாமினேஷன்ல இருக்கேன்னு வந்து சொல்றாரு. பார்வதி வந்து நீ நாமினேஷனுக்கு போறது வந்து ஒரு போர்க்களத்துக்கு போற மாதிரி, நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகி வந்துட்டு அப்படின்னா உனக்கே ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அமித் வந்து பார்வதி, கம்ருதீன் உங்க 2 பேரை பத்தி எஃப்ஜே என்கிட்ட ஒன்னு சொன்னா அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறீங்க, ஸ்கூல் டாஸ்க்ல கூட ஒன்னாவே சேர்ந்து சுத்துறீங்க, காரணமே இல்லாம இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்தே டாஸ்க்லாம் சுத்துறீங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா நான் பார்வதி கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இருக்கட்டும் பண்ணுங்க, இந்த வீட்டுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்க இங்க ஜாலியா விளையாடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பார்வதி கம்ருதீன் கிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம 2 பேரையும் முன்னாடி நமக்கு தெரியுமா தெரியாது, இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் நம்ம 2 பேரையுமே வந்து தெரியும், எனக்கு இந்த மாதிரி எமோஷன் இருக்குன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேருக்கு இருக்கிற எமோஷன் வந்து ட்ரூவா இருந்தா எனக்கு அதுவே போதும், இந்த வீட்டுல எல்லா விஷயத்தையும் ஊதி பெருசாக்குவாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு கம்ருதீன் வந்து நான் வந்து கன்ஃபியூஸான ஒரு ஆளு, நான் சிங்கிளாவே இருந்து வந்து வாழ்ந்து பழகிட்டேன், எனக்கும் இந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. அமித், வினோத்துக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே வந்து இருக்காது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஃபீலிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அமித் வந்து உங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்தா எங்களுக்கும் ஓகே தான், இங்கே வந்து கேம் விளையாடுங்க, வெளியே போய் வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா கேமுக்காக குத்த வேண்டிய இடத்துல கண்டிப்பா குத்தி தான் ஆகணும்னு சொல்றாரு. வினோத் வந்து கம்ருதீனை பார்த்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு, பாருவா நானா அப்படின்னு வரும்போது நீ யாரடா குத்துவ அப்படின்னு வந்து கேட்குறாரு. கம்ருதீன் வந்து கண்டிப்பா பார்வதாண்டா குத்துவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பார்வதியுமே வந்து இது ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து ஹாப்பியா எடுத்துக்கிறாங்க. கம்ருதீன் வந்து பார்வதிக்கு வெளியே நிறைய சொத்து இருக்காமா, திவாகர் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே வினோத் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் வந்து கொடுக்குறாரு. ஒருவேளை உன்னை வளைச்சு போறதுக்காக தான் எப்படி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜாலியா வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி, கம்ருதீன் இவங்க 2 பேருமே உள்ள வந்து நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா வெளியே வந்து இது கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. பார்வதி, கம்ருதீன் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.